அனைத்து சிவனடியார்களுக்கும் அடியனுடைய பணிவான வணக்கம். சென்ற பதிவிலே நாம் இப்பொழுது அனாதி என்கின்ற ஒரு தலைப்பிலே தெளிவினை கண்டு கொண்டு வருகிறோம். இந்த அனாதியில்தான் ஆன்மாவும் மாயையும் உள்ளன. அனாதியினுடைய தெளிவை பார்த்து வரும்போது திடீரென்று 4 லோகங்களை பற்றி குறிப்பிட வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. அதாவது முத்தி நிலையில் உள்ள சாலோகம், சாரூபம், சாமீபம், சாயுச்சியம், இந்த 4 லோகங்களிலும் எப்படி ஆன்மாக்கள் செயல்படுகின்றன என்பதை பற்றி கோடிட்டு காட்டியிருந்தோம். இந்த அனாதி விளக்கத்திற்கும் இந்த 4 லோகங்களுக்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்பீர்களானால் சம்பந்தம் உள்ளது. இந்த சம்பந்தத்தை பற்றி பிறகு நம்ம பார்த்துக்கொள்வோம். இந்த ஆன்மா பஞ்சபூதங்களில் உள்ளது என்று சென்ற பதிவில் நாம் பார்த்தோம். அதற்கு ஆதாரமாக மாணிக்கவாசகர் திருவண்ட பகுதியிலே கூறியுள்ளார் என்றும் குறிப்பிட்டிருந்தோம். அவர் மாணிக்கவாசகரின் திருவண்ட பகுதியிலே மாப்பேர் ஊழியும் நீக்கமும் நிலையும் என்று கூறிவிட்டு அனைத்து அவ்வையை அடைத்தோன் காண்க என்கின்றார். இந்த வரிகளிலே சூட்சமாக ஆய்ந்து பார்த்தோம் என்றால் அடியேன் கூறியது போல ஆன்மாக்கள் பஞ்சபூதங்களில்தான் உள்ளன என்பது தெளிவாக தெரியும். ஆன்மாக்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் எப்படி தொடர்பு ஏற்படுகின்றது என்பதை விரிவாக தெளிவாக பார்ப்போம். சரி ஐயா, இந்த மாதிரி எல்லாம் எதுக்கு தெளிவாக பார்க்கணும்? சைவ சித்தாந்தத்தில் 14 சாஸ்திர நூல்கள் இருக்கின்றன. போதாததற்கு 12 திருமுறைகள் வேறு இருக்கின்றன. இவைகள்லாம் கூறாதவற்றையே நீங்கள் கூறப்போகிறீர்கள். நாம் எதற்கு தெளிவாக பார்க்க வேண்டும் என்ற வினா சிலருக்கு எழலாம். திருமூலர் தனது 100வது பாடலில் கூறுகின்றார், புத்திசை பூர்வத்து என்று கூறுகின்றார். அதாவது புத்திசை என்பது நம்ம மூளையில் இருக்கக்கூடிய அகங்காரம் என்ற அகங்காரம் இல்லை, அதாவது அந்த கரணம். இந்த அந்த கரணங்களில் 4 உள்ளன. அதில் மனம், புத்தி, அகங்காரம், சித்தம். இதில் அந்த புத்தியை செய் என்று திருமூலர் கூறுகின்றார். புத்தியை யார் செய்வது? இறைவன் தானே செய்ய வேண்டும். அப்படி என்றால் திருமூலர் இறைவனுக்கு கட்டளை இடுகின்றார் அல்லது வேண்டுகோள் விடுக்கின்றார் என்று பொருளா? கிடையாது. திருமூலர் கூறுகின்ற 3000 பாடல்களிலுமே ஒரு பாடலில் கூட அவர் இறைவனிடம் எதையுமே வேண்டுவதில்லை. அவர் கூறிய பாடல்கள் அத்தனையும் உயிர்களுக்கு உய்வதற்காக செய்ய வேண்டிய செயல்பாடுகள் பற்றி தான் அவர் கூறுகின்றார். அப்படி என்றால் புத்தி செய் என்று உயிர்களை கூறுகின்றார் என்று வைத்துக்கொண்டால் உயிர்களால் எப்படி புத்தியை செய்ய முடியும்? இங்கே தான் இருக்கிறது சூட்சுமம். அந்த புத்தி செய் என்பதற்கு என்ன உள்நுழைந்து பார்த்து விளக்கத்தை தெளிவை காண வேண்டும். அந்த தெளிவு என்னவென்றால் நம்முடைய புத்தியை கொண்டு எந்த செயலாக இருந்தாலும் அதனுடைய பூர்வீகத்தை ஆராய்ந்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறுகின்றார். இதன் அடிப்படையிலே தான் நாமும் இப்பொழுது இந்த அனாதி என்கின்ற பொருளுக்காக தெளிவை தேடி இந்த சொற்பொழிவு நடக்கிறது. அடுத்தபடியாக திருமூலரும் தனது 381வது பாடலிலிருந்து 410 பாடல்கள் வரை இந்த ஆன்மா எங்குள்ளது, அதாவது படைத்தல் தலைப்பில் சொல்கின்றார்.
ஆன்மா எப்படி உடலில் சேர்கின்றது என்பதை கூறும் பொருட்டு அது எங்கிருந்தது என்பதை ஆங்காங்கே சூட்சுமமாக விளக்குகிறார். ஆக இந்த ஆன்மா என்பது அனாதி என்று குறிப்பிடும் போது இந்த பஞ்சபூதங்களில் தான் அது இருந்திருக்கின்றது. சரி, பஞ்சபூதங்களில் ஆன்மா, பஞ்சபூதங்கள் என்று சொல்லும்போது 5 பூதங்கள் என்று அர்த்தமாகிறது. இந்த 5 பூதங்களில் ஆன்மா பிரிந்திருக்கிறதா, ஒவ்வொன்றாக இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். ஆன்மா எப்பொழுதுமே பிரிக்க முடியாது. ஏனென்றால் அது ஒரு உயிர். உயிரை பிரித்துவிட்டால், ஒரே ஒரு உயிரை நம்ம பிரித்துவிட்டால் அது செயல்பாடற்றது போய்விடும். இரண்டாவது, அது பிரிப்பதற்கே இயலாத தன்மை உடையது இந்த ஆன்மா. அப்படி என்றால் பஞ்சபூதங்களில் எவ்வாறு ஆன்மா இருந்து கொண்டிருக்கிறது என்பதை ஆராய வேண்டும். உயிர்கள் மொத்தமாக அது ஒரு உடலில் சேர்ந்து வினைகள் ஆற்றும்பொழுது நல்வினையும் செய்கிறது, தீவினைகளையும் செய்கிறது. அவ்வாறு செய்து 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 இறைவனுடைய வங்கியில் சேமிப்பு கணக்காக சஞ்சிதம் என்கின்ற பெயரில் நல்வினையையும் தீவினைகளையும் சேமித்து வைக்கிறது. அந்த சேமிப்புக்கு பெயர் சஞ்சித வினைகள் என்று கூறுவார்கள். ஒவ்வொரு ஆன்மாவும் ஒவ்வொரு உடலில் சேரும்போது திருவருள், அதாவது இறைவனுடைய சக்தி, அதற்கு பெயர் திருவருள் என்று பெயர். இன்னொரு பெயரும் அதுக்கு உண்டு, திரோதான சக்தி என்று ஒன்று பெயர் உண்டு. இந்த திரோதான சக்தி ஒவ்வொரு ஆன்மாவையும் ஒரு உடலில் சேர்க்கும்போது இந்த சஞ்சித வினையிலிருந்து ஒரு பகுதியை எடுத்து பிராரத்த வினை என்ற தலைப்பிலே அதனுடன் சேர்க்கிறது. இந்த பிராரத்த வினையை அது கழிக்க வேண்டும். அத்துடன் அது எடுத்துள்ள அந்த பிறவியில் அது செய்யக்கூடிய வினைகளெல்லாம் சேர்ந்து ஆகாமிய வினைகள் என்ற பெயரில் சேர்க்கப்படும். இந்த ஆகாமிய வினைகள் நல்வினைகளாகவே இருந்துவிட்டால் அந்த பிராரத்த வினை, அதில் உள்ள தீய சக்திகள், தீய வினைகள் சிறு சிறிதாக கழிந்துவிடும். ஆனால் அதில் உள்ள நல்வினைகள் மட்டும் அந்த அப்படியே இருக்கும், கழியவும் கழியாது, கூடவும் கூடாது, அப்படியே இருக்கும். இந்த ஆகாமிய வினையில் நல்வினை சேரும்போது 2 நல்வினைகளும் சேர்ந்து வர 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 அதனுடைய முக்தி நிலைக்கு உள்ள படிநிலைக்கு அது அந்த ஆன்மா அந்த ஆன்மாவே அந்த உடலை எடுத்து செல்லும். இவ்வாறாகத்தான் அந்த 4 லோகங்கள் வருகின்றன. அது இருக்கட்டும். இப்போ இந்த பஞ்சபூதங்கள் என்று சொல்லும்போது மண், நீர், தீ, காற்று, ஆகாயம், இதில் எப்படி ஒரு ஆன்மா இந்த 5 பூதங்களிலும் இருக்கும் என்பது என்று வினா எழலாம். அதாவது ஒரு உயிர் ஒரு உடலில் சேர்ந்து பிறருடைய பொருளை நிலத்தை அபகரித்தோ அல்லது வீட்டை நாசம் செய்தோ எவ்வகையிலாவது மண் தொடர்பான தீவினைகள் அதிகமாக செய்தால் அந்த ஆன்மா இறுதி காலத்தில் அந்த ஆன்மா அந்த உடலை விட்டு பிரியும் போது நேராக மண் தத்துவத்தில் வந்து சேர்ந்துவிடும். இவ்வாறாக நீர் தத்துவத்தில் அது தீவினைகள் செய்யும்போது நீர் தத்துவத்தில் சேர்ந்துவிடும். இப்படியாகத்தான் ஒவ்வொரு தத்துவத்திலும் அது செய்கின்ற தீவினைகளுக்கு ஏற்ப அந்தந்த பஞ்சபூதங்களில் அந்த ஆன்மா சேர்ந்து விடுகிறது. அதற்கு சில காலங்கள் நியமித்திருக்கிறார் இறைவன். அந்த காலங்கள் முடிந்தவுடனே அது வந்து மற்றொரு உடலில் சேர்ந்துவிடும். இவ்வாறாகத்தான் அப்படி சேர்ந்து அது செயல்பட்டு வருகிறது. இது எவ்வாறு மேலும் இதை தெளிவாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த ஆன்மாக்கள் பஞ்சபூதத்தில் இருந்து உடலில் சேர்ந்து எவ்வாறு அது செயல்படுகிறது என்பதை அடுத்த பதிவுகளில் நாம் பார்ப்போம். பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானே, போகமும் திருவும் புணர்ப்பானே, பின்னை என் பிழையை பொறுப்பானே,
பிழைகள் செய்யாமல் தவிர்ப்பானே. இன்ன தன்மை என்று உணராத எம்மான் வெளிவந்த பிரானை, அன்னம் வைகும் வளப்பழனத்து ஆணை, ஆரூர் ஆணை மறக்கலுமாமே. திருச்சிற்றம்பலம். எல்லோரும் வாழ்க. எல்லோருக்கும் வணக்கம்.